அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நாளைய தினம் வாஸ்து நாள். பொதுவாக வருடத்தில் சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை மாசி இப்படி 8 நாட்கள் வாஸ்து பகவான் கண் விழிக்கின்றார். அந்த நாளை தான் நாம் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாஸ்து நாளில் நாம் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாஸ்து பகவானை இந்த நேரத்தில் நாம் பூஜை செய்யும்போது வீட்டில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பணவரவு இப்படி எல்லாமே ஏற்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அதாவது பாத்ரூம், லெட்டின் இது எல்லாம் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்காலங்களில் இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு கிணறு அப்படின்றது இருக்கும். மாடுகளை வளர்ப்பாங்க. அவர்களும் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுவாங்க. ஒருவேளை குறைபாடு இருந்தாலும் பெருசாக அது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா அங்கு கோ சேவை நடக்குது. அடுத்து கங்கை அங்கே பிரத்யட்சமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி காரணங்களால் நிறைய இடம் விட்டு கட்டுவாங்க, நிறைய செடிகளெல்லாம் வளர்ப்பாங்க. இதன் காரணமாக அங்கே வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு பெருசாக தெரியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வீடுகளை நாம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற் போல கட்டுறாங்களே தவிர வாஸ்து பிரகாரம் கட்டுவது கிடையாது. இருந்தாலும் இப்போ வாஸ்து நிபுணர்களும் இருக்கிறாங்க. அவங்கள வச்சும் சிலர் கட்டுறாங்க. சிலர் எனக்கு இப்படித்தான் இருக்கணும், நான் இப்படித்தான் கட்டிப்பேன் அப்படின்னும் கட்டுறாங்க. அது அவரவர்கள் விருப்பமானால் எது எப்படி கட்டினாலும் வாஸ்து குறைபாடுகள் இருக்கும்போது அந்த வீட்டில் நிச்சயமாக அதற்கு ஏற்ற பிரச்சனைகள் வந்தே தீரும். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கான வாஸ்து அப்படின்னு நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, வடமேற்கில் பாத்ரூம் இருக்கணும், வடகிழக்கில் பூஜை அறை இருக்கணும், தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கணும், தென்கிழக்கில் சமையல் அறை இருக்கணும். இது தவிர டேங்க்கு, செப்டிக் டேங்க்கு இதெல்லாம் கூட எங்கெங்கே கட்டணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. இந்த டேங்க் அப்படின்றது நம்ம பொதுவாக ஈசான்ய மூலை அப்படின்ற மூலையில் தான் இந்த டேங்கை கட்டுவாங்க. அதே மாதிரி செப்டிக் டேங்க்கு இதுவும் செப்டிக் டேங்க் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சமையல் ரூம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வெளிப்புறத்தில் நிறைய பேர் கட்டுறாங்க. அந்த மாதிரி கட்டக்கூடாது. ஏன்னா இது ஸ்டோரேஜாக தண்ணீர் அங்கே இருக்கும். அந்த மாதிரி கட்டக்கூடாது. சிலர் அங்கே வெப்பம் என்பது இருக்கும், அதனால் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஆப்ஷனல் தான். அப்போ அந்த ட்ரைனேஜ் நாம் அந்த செப்டிக் டேங்க் எந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா வடமேற்கில் இந்த செப்டிக் டேங்கை கட்டலாம். இது அடுத்தபடியான ஒரு வாஸ்து. வீடு அப்படின்னா சுற்றி காம்பவுண்டு நிச்சயமாக இருக்கணும். இப்படியெல்லாம் நாம் வீட்டை கட்டணும். வீடு கட்டும்போது போர் போடும்போது பூஜை போடணும், பூமி பூஜை போடணும். அடுத்து கிரக பிரவேசம் நடக்கும்போது வாஸ்து பூஜை அப்படின்றது பண்ணணும். ஏன்னா நம்ம வீடு கட்டும்போது எத்தனையோ உயிர்கள் அங்கே சின்ன சின்ன பூச்சிகள் இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் வெட்ட வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே உயிர்கள் தான். அந்த பாவமெல்லாம் நம்மை அண்டக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வாஸ்து பூஜை பண்ணணும். அதற்கு பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நான் சொன்ன வடமேற்கு வடகிழக்கில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. இதை தாண்டி நாம் வாசக்கால் வச்சோம் அப்படின்னா அது கணக்கு இரட்டைப்படையில் தான் வைக்கணும். அதே மாதிரி நாம் வென்டிலேஷன் வச்சோம் அப்படின்னாலும் அதுவும் இரட்டைப்படையில் தான் இருக்கணும். இந்த மாதிரி கணக்கும் இருக்குது. இதை தவிர வீட்டில் கிராஸ் வென்டிலேஷன் நிச்சயமாக இருக்கணும். ஒரு ஹால் அப்படின்றது இருந்ததுன்னா வீட்டில் கண்டிப்பாக வீடுனா ஒரு ஆள் கட்டுவாங்க. அந்த ஹாலில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகளில் இருந்தும் காற்று அந்த ஹாலுக்கு வரணும். இந்த மாதிரி தான் வீடு கட்டணும். அப்படி கட்டினால்தான் அந்த வீட்டில் எந்த விதமான வாஸ்து குறைபாடும் இருக்காது. வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னா இயற்கை தான், அவ்வளவுதான். இப்போ நான் சொன்ன கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 புறங்களில் இருந்தும் காற்று வரணும் அப்படின்னு. அப்போது அந்த 4 புறங்களில் இருந்தும் வெளிச்சமும் காத்தும் ஒரு வீட்டிற்கு வர வேண்டும். அதற்கு ஏற்றாற் போல ஜன்னல்களை நாம் வடிவமைக்கணும். இப்படியெல்லாம் நிறைய முறைகள் இருக்குது.
இந்த முறைகள் நாம் ஓரளவுக்கு பின்பற்றணும் அப்படின்னு நான் சொல்லலை. மேக்சிமம் நாம் எல்லாத்தையும் பின்பற்றும் போது நிச்சயமாக அந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இப்போ நாம் குறைபாடோடு வீட்டில் தான் நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா வீட்டை இடிப்பது, காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போகிறது, அப்படியே போனாலும் அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வாஸ்து புருஷர் அவர் நித்திரை எழுகின்ற நேரத்தில் அவருக்கு நாம் பூஜை பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக ஓரளவுக்கு நமக்கு வாஸ்து பிரச்சனைகள் அவ்வளவாக பாதிப்பை தராது. என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம், எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம். நாளைய தினம் 23/4/2025 காலையில் 8:54 இருந்து 9:30 வரை இந்த வாஸ்து நேரம் இருக்குது. 2 விதமான பூஜைகளை சொல்கிறேன். ஒரு பூஜை முறை ஒரு கலசம் எடுத்துக்கங்க, ஒரு சொம்பு எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு போட்டு அதற்கு மேலே மாயிலை அல்லது வெற்றிலை வச்சு, தேங்காயை வச்சு, பூ வச்சு, தீபம் ஏற்றி உங்களுக்கு என்ன பூஜை தெரியுதோ, உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அதை அந்த கலசத்திற்கு பூஜை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தூப தீப ஹாரதி நைவேத்தியம் காட்டிய பிறகு அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுவது சிறந்தது. மீதி தண்ணீரை நீங்கள் செடிகளுக்கு போட்டுடலாம். அந்த தேங்காயை உடைச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கலாம். இது ஒரு எளிமையான முறை. அதற்கு அடுத்த முறை ஒன்று என்ன அப்படின்னா, இப்போது நாம் பூசணிக்காய் பார்க்குறோம் இல்லையா, அதாவது சாம்பல் பூசணிக்காய், அதை எடுத்துக்கணும். அதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பூஜை அறையில் வச்சுட்டு வாஸ்து பகவான் படம் இருந்தால் அதையும் நாம் வச்சுட்டு இந்த பூசணிக்காய்க்கு மஞ்சள் பூசி, குங்குமம் வச்சு, பூ வச்சு, இந்த பூசணிக்காய்க்கு தீபம் ஏற்றி, நிறைய முறைப்படியான பூஜைகள் இருக்குது. விநாயகர் பூஜை பண்ணணும், சோடச உபச்சார பூஜைகள் பண்ணணும், 81 கட்டங்கள் போட்டு அந்த 81 கட்டத்திலேயும் ஒவ்வொரு தேவதையை நாம் வர வச்சு பூஜை பண்ணி அதற்கு பிறகு வெளியில் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே அப்படின்னாக்கா அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கும் நாம் பூஜை பண்ணணும். இது ரொம்ப பெரிய பூஜை முறை. அதனால் நம்ம சிம்பிளாக அந்த வாஸ்து பகவான் படம் வச்சு இந்த பூசணிக்காயை வச்சு பூசணிக்காய்க்கு தீபம் ஏற்றி அதற்கு பிறகு பூசணிக்காய்க்கு நாம் பூக்களால் பூஜை பண்ணிவிட்டு தூப தீப ஹாரத்தி காட்டிட்டு இதற்கு நைவேத்தியம் நிச்சயமாக தேங்காய் உடைக்கணும். அதற்கு பிறகு பாயாசம், வெல்லம் பாயாசம் செய்து வைக்கணும். வச்சுட்டு மீதியெல்லாம் நம்முடைய விருப்பம். அதற்கு பிறகு பூஜை முடிந்த பிறகு இந்த பூசணிக்காயை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் கட்டிவிடணும். இந்த மாதிரி நாம் இந்த வாஸ்து பகவான் கண் விழிக்கின்ற நேரங்களில் இந்த பூசணிக்காய்க்கு பூஜை பண்ணி வீட்டுக்கு வெளியில் நாம் கட்டினோம் அப்படின்னா நிச்சயமாக வாஸ்து குறைபாடு உடைய வீடாக இருந்தாலும் நாம் இந்த நேரத்தில் பண்ணி கட்டின அந்த பூசணிக்காயின் மூலமாக வீட்டில் எந்த விதமான குறைபாடு இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு என்பது பெருசாக நம்மை பாதிக்கவே பாதிக்காது. அதனால் எல்லாருமே வாஸ்து குறைபாடு வீட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாருமே நாளைய தினம் இப்படி பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா.